ஹலோ ஆல், இந்த கார் வந்து அஜித் சாரோட கார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் லேப்புக்கான கார் ரேஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்கு 2 டைப் ஆஃப் ரேஸ் வந்து நடந்தது. அதில் இது வந்து ஒரு டைப். இந்த இதுக்கப்புறம் திரும்ப அகைன் வந்து நடந்தது. ஸோ இந்த இதில் இவங்க முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அதாவது நெதர்லாண்ட் டைமிங்கில் 5:30க்கு தான் நெக்ஸ்ட்டு. இது வந்து ஒரு 11:30 12க்கே முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, அவர் இருக்க கேபினுக்கு போகலான்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 43 ரேசஸ் வந்து எல்லாம் கலந்துருந்தாங்க. எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ஸோ ஏன் அப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸ்லலாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி ஒருத்தரோட காரும் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து சூப்பராக இருந்தது கலர் பார்க்க. இந்த மாதிரி ஒன்று பார்த்து எல்லாம் சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தப்போ இந்த ஒரு கார், இதுவும் வந்து ஒரு ரேஸ் கார் தான். பட் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு போடுறேன். ஸோ அப்படியே போயிட்டு இருந்தப்போ கடைசியாக நாங்கள் ஃபைனலாக அஜித் சாரோட காரை வந்து கண்டுபிடிச்சாச்சு. நான் வந்து பின்னாடி பேக் சைட்லேருந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். அதுவே பார்க்க வந்து அவ்வளோ சூப்பராக கூஸ் பம்பாக இருந்தது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு, ஏன் இப்படி பின்னாடி இருந்து பார்த்துட்ருக்கவா, முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி காரை பார்த்தோன்னே செம சூப்பராக இருந்தது. அவர் எப்போவுமே கார் ஓட்டுறப்ப இந்த கார் தான் எங்கேனாலும் எடுத்துகிட்டு போவாங்களாம். அவரோட நம்பர் வந்து 28 இந்த கார் ரேசிங்க்கு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவரை வந்து வந்தப்போ மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் ரேஸ் பார்க்கணுன்னு சொல்லி. பட் அப்போவே இங்கே நிறைய பேர் இருந்தாங்க போல். அதுக்கப்புறம் தான் சார் வந்து என்ட்ரி கொடுத்தாரு. ஸோ நம்மலாம் இந்த மாதிரி ரேஸ் முடிஞ்சு அடுத்த ரேஸ்க்குள்ளே பார்த்தா அக்கடான்னு தூங்கிடுவோம். பட் இவர் அப்படி இல்லாமல் நிறைய வார்ம் அப் எடுக்கணும்னு சொல்லி சைக்கிளில் இந்த மாதிரி போய்கிட்டே வந்துகிட்டே இருந்தார். அவரோட வார்ம் அப்புக்கு நிறைய பேர் கூட்டமாக இருந்தோமோ அவரோட அசிஸ்டன்ட் வந்து கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தப்பவே ஒரு 2 டைம்ஸ் மேலே இந்த வார்ம் அப் எடுத்திருப்பாங்க. இதுக்கு மேலே எத்தனை தடவை எடுத்தாங்களோ தெரியல. செம்ம கிரேட் இல்லை. ஸோ இதுதான் அவர் கொடுத்துருக்கிறது போல். அந்த சைடு தான் அவரோட கேரவன் நின்றுட்டு இருந்தது. ஸோ அதில் அவர் போயிட்டார். நெக்ஸ்ட் என்னென்னலாம் நடந்ததுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். டாட்டா பாய்.